வணக்கம், நான் உங்கள் ஜுபைதா zacs kitchenல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். நம்ம இப்போ ரீசெண்டாக ரம்ஜான் ரெசிபீஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்குது பாதாம் ஷர்பத். இந்த ஷர்பத்தை நீங்கள் எப்போயுமே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ வேணுமோ தண்ணியோ இல்லை பாலோ சேர்த்து நீங்கள் அதை சர்வ் பண்ணலாம். அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு கான்சன்ட்ரேட்டட் லிக்விட் வரும். அது நீங்கள் எப்போ வேணாலும் தண்ணி ஊற்றி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், ஷர்பத்தாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தோலை உரித்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சுகர், 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், அப்புறம் ஏற்கனவே நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் 100 கிராம் பாதாம், அதுக்கப்புறம் வந்து 1/2 லிட்டர் சுகர், 1/2 கிலோ சுகருக்கு 1/2 லிட்டரு தண்ணி. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த பாதாமை எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா 1/2 கிலோ சுகருக்கு 1/2 லிட்டர் தண்ணி தான் கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் சுகரையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக மெல்ட் ஆகும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பவுடர் அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடரையும் இதில் சேர்த்துட்டேன். சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒரு வாட்டி இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நோன்பு திறக்கும்போது ஈஸியாக அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நோன்பு திறக்கிறவங்கன்னு கிடையாதுங்க, நீங்கள் வீட்டில் இருந்தேன்னா கெஸ்ட்டு வரும்போது கூட நீங்கள் அதை வந்து டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். எந்த ஒரு கெமிக்கல் ட்ரிங்க்கும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு பியோர் பாதாமில் வந்து ரெடி பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்தி தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். 20 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 டேஸ் வரைக்கும் இது உங்கள் ஃப்ரிட்ஜில் நல்லா கெடாமல் இருக்கும். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சின்ன சின்ன பாதாம்ஸ் கொஞ்சம் அரையாமல் இருந்ததுன்னா கவலை இல்லைங்க, அது நம்ம வந்து ஜூஸோடு குடிக்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். இல்லை உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா இதை வந்து இதில் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து இதை வந்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பாதாம் ஷர்பத் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 3 மினிட்ஸ்க்கு இதை நீங்கள் கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறம் எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இது உடம்புக்கு ரொம்பவே வந்து குளிர்ச்சி கூட. இதனால் நீங்கள் வந்து நோன்பு டயத்தில் இதை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஜாரில் நான் வந்து கான்சன்ட்ரேட்டட் பாதாம் ஷர்பத்தை வந்து ஊற்றி வச்சுக்கிறேன். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், வெளியில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கிளாஸில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ நீங்கள் அதளவுக்கு மெஷர் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து ஊற்றிட்டு இது வந்து பாதாம் கான்சன்ட்ரேட் லிக்விட், நம்ம இன்னும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல அதில். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கோல்டு வாட்டரை சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.